ஆகமப்படிதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், ஆகமப்படிதான் கோவில் கருவறையில் பூஜையே செய்ய வேண்டும் என சொல்வார்கள். அதற்கு சிலர் அதெல்லாம் கிடையாது, தமிழில்தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், தமிழில்தான் பூஜை செய்ய வேண்டும், ஏன் தமிழில் செய்யக்கூடாதா என்று விவாதம் நடத்துவார்கள். இது பற்றி 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் வாழ்ந்த திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 60 அறுவரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று பாடியுள்ளார். இதில் 2வது வரியை கவனியுங்கள். அஞ்சோடு 23 ஆகமம் என கூறுகிறார். அஞ்சோடு 23 கூட்டினால் 28 வரும். ஆக 28 ஆகமங்களை ஈசன் தன்னுடைய ஈசான முகத்தில் இருந்து அருளினார் என்று கூறுகிறார். இதையேதான் சாஸ்திரங்களும் கூறுகின்றது. இறைவனுக்கு 5 முகங்கள் உண்டு. அதில் 4 முகத்தில் இருந்து 4 வேதங்களும் 5வது முகத்தில் 28 ஆகமங்களும் வெளிப்படுத்தினார் என கூறுகின்றது. அது மட்டுமல்ல, இறைவனால் அருளப்பட்ட 28 ஆகமங்களுள் குருவழியாக ஓதப்பெற்ற ஆகமம் என 9 ஆகமங்களின் பெயரை திருமூலர் கூறுகின்றார். அவை காரணம், காமிகம், வீரம், சிந்தம், வாதுளம், யாமளம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம் போன்ற 9 ஆகமத்தின் பெயரை குறிப்பிடுகிறார். இவைகள் யாவும் சமஸ்கிருத சாஸ்திரங்கள் என்று நீங்கள் கூறும் 28 ஆகமங்களில் உள்ள பெயராகும். திருமூலர் மேற்கோள் காட்டிய 9 ஆகமங்கள் யாவும் நீங்கள் சமஸ்கிருதம் என்று மறுக்கும் நூலாகும். நீங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ள 28 ஆகமங்களின் பெயரை ஆராய்ந்து பார்த்தால் இந்த 9 ஆகமங்களின் பெயரும் இருக்கும். இந்த பாடல் மட்டுமல்லாமல் ஆகமத்தை பற்றி மற்றுமோர் ரகசியத்தையும் திருமூலர் கூறுகின்றார். அண்ணல் அருளால் அருளியது இவ்வாகமம் விண்ணில் அமர தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே என்று பாடியுள்ளார். சிவபெருமான் அருளிய திவ்ய ஆகமங்கள் விண்ணில் உள்ள தேவர்களும் புரிந்து கொள்ள முடியாத அருமையுடையதாகும். அந்த ஆகமங்களின் கருத்துக்களையும் மந்திரங்களையும் எண்ணினால் 70 கோடி 100,000 வரும் என்று கூறுகிறார். 70 கோடி 100,000 என்றால் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வரும் திருமந்திரமே ஆகமத்தின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் கூறும்போது, நாம் அதை கடைபிடிக்காமல் விதண்டாவாதம் செய்தால் எந்த பயனும் வராது. முதலில் தமிழில் யாகம் செய்ய வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறுபவர்கள் அப்பரோ திருஞான சம்பந்தரோ சுந்தரரோ இது பற்றி கூறியிருக்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து விட்டு அதை செய்ய வேண்டும். தெய்வ நிலையை அடைவதற்காகத்தான் தேவாரமும் திருவாசகமும் பாடப்பட்டது. அதுவும் தெய்வ நிலையை அடைந்த அடியார்களால். ஆனால் அதை வைத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தை அழிக்க கிளம்பினால் இது தேவார திருவாசகத்தை அருளியவர்களின் நோக்கத்தை சிதைப்பதாகும். ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க என மணிவாசகப் பெருமான் கூறிய சத்தியத்தை நினைவில் கொள்வோம். நீங்கள் ஆகமத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் அந்த ஆகமமாகி நின்று இறைவனே அருள்வான் என்று கூறிக்கொண்டு அடுத்தடுத்த காணொளிகளில் மற்றுமோர் திருமந்திரத்தை பார்ப்போம். நன்றி. நந்தி நாமம் நம சிவாய.